நாம் முதல் நாள்ல 3 காரியத்தை குறித்து பேசினேன். முதல் காரியத்தை குறித்து பேசினேன். ஞாபகம் இருக்கா? தெரியாருக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், முகத்தை பார்த்து கேளுங்களேன். அதுக்குள்ளதான் மறந்துட்டீங்க. நீங்க மறக்க மாட்டீங்க, தெரியும். அப்படி மறந்தா கூட நான் எதுக்கு இருக்கேன் ஞாபகப்படுத்திடுறேன். சரியா? ஓகே, சரி. நாம் இந்த ரிட்ரீட்டுடைய தலைப்பு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பிரமாணம்னா என்ன அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து பார்த்தோம். நான் ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தேன். சரியா? சத்தியம்னு பார்த்தேன். அப்ப அந்த சத்தியத்தை, அந்த பிரமாணத்தை தேடணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தேடினா பட்டும் போதாது, அதை பின்பற்றணும். அதை பின்பற்றினா மட்டும் போதாது, அதை நிறைவேற்றணும். ஃபைண்ட், ஃபாலோ, ஃபுல்ஃபில். அதுதான் நான் முதல் நாள்னு சொன்னேன். முதல் நாள்ல ஃபைண்ட், எப்படி நான் தேடுறது அப்படின்றத பத்தி பேசினேன். அப்ப நிறைய நேரம் நாம எல்லாருமே பைபிளை வாசி சத்தியத்தை தேடுறோம். எல்லாருமே சத்தியத்தை தேடிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நிறைய தூரத்துல இருந்து காலையில நம்ம கிளம்பி ஒவ்வொரு நாளும் வந்து இந்த 3 நாளும் எதுக்காக வந்தோம்? சத்தியத்தை நம்ம தேடி, ஆண்டோடைய வார்த்தையை தேடி நமக்கானதை பெற்றுக்கொள்ளணும்ன்ற அந்த வாஞ்சியோட தான் வந்தோம். சரி, ஆனா சத்தியத்தை நாம எப்படி தேடணும்? அதுக்கு உதாரணமா நான் 2-3 வசனங்களை சொன்னேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு தாவீது எத்தனை சங்கீதம் எழுதியிருக்காரு? 23ஆம் சங்கீதத்துல எழுதினார். எப்படி எழுதினாரு? அனுபவிச்சு எழுதினார். சும்மா ஏதோ தோட்டத்துல உட்காந்து சாப்பாடு கட்டிட்டு போய் உட்காந்து கவிதை எழுதுற மாதிரி எழுதல, அனுபவபூர்வமா எழுதினார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்பட மாட்டேன், பயப்படேன். ஏன் பயப்பட மாட்டேன்? ஏன்னா உமது கோலும் தடியும் என்ன தேற்றும் அப்படிங்கிறத பார்த்தாரு. பார்த்தாருன்னா அப்ப எங்க போயிருக்காரு? மரண இருள்ல போயிருக்கிறார். இருட்டுல போறதுக்கு எத்தனை பேருக்கு பயம்? மீசையெல்லாம் கரு கருன்னு வளர்ந்தாலும் இருட்டுக்கு பயம். சின்ன வயசுல எங்க அக்கா, டே வாடா, என்னது அதுக்குதான் கூப்பிடுவாங்க, என்ன வேற எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க. தனி ஏன்னா நாங்க இருந்த வீடு ரொம்ப சிட்டிக்கு ரொம்ப தூரம். இங்க வீடு இருந்ததுன்னா அந்த காம்பவுண்ட் கிட்டதான் பாத்ரூம் டாய்லெட் இருக்கும். நைட்ல போனோம்னா கஷ்டம். எங்க அக்கா என்ன கெஞ்சுவாங்க, ஏ வாடா, தனியா போனடா வாடா அப்படின்னு. ஏன்னா இருட்ட கண்டா பாய். ஆனா தாவீது சொல்கிறார், நான் மரண இருள்ல நடக்கிறேன், மரண இருள்ல நடக்கிறேன். எப்ப சாவேன்னு தெரியாது. ஏன்னா என்ன கொல்றதுக்குன்னே ஒருத்தர் சுத்தி திரிறாரு. நான் ஒரு தப்பும் பண்ணல. யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சு வந்தேன். அவர் ராஜாவும் போனாரு, நானும் போனேன். வந்து நான் நாட்டுல திரும்பும் போது அங்க இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பாடினாங்க. என்ன பாடினாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. லிரிக்ஸ் யார் எழுதி கொடுத்தா? தாவீது எழுதி கொடுத்தான். எப்ப இப்படி நான் வரும்போது நீங்க பாடுங்க, சவுலுக்கு 1000 கொடுங்க, எனக்கு 10000 கொடுங்கன்னு தாவீது எழுதி கொடுத்தான். அவங்க வாய்க்கு வந்தது பாடினாங்க, சந்தோஷத்துல பாடினாங்க. இன்னைக்கு அரசியல்வாதிங்க பாடுறதுக்குன்னு ஆட்களை வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி தாவீது பண்ணல. இந்த தப்பு இதுல யார் தப்பு? தாவீதோட தப்பு எதா இருக்கா? ஆனா இந்த வார்த்தைக்காக எனக்கு 1000 கொடுப்பாங்க, உனக்கு 10000 கொடுப்பாங்களா? எரிஞ்சா ஈட்டி, எதுக்கு? சிவத்தோட ஒட்டிடலாம் அப்படின்னு 2 தடவை. காரணமே இல்லாமல் தாவீது பகைக்கப்பட்டான். அவனுக்கு பயந்து ஓடுறான். காட்டுல, மேட்ல, குகையில, சாப்பாடு இல்லாம, தூக்கம் இல்லாம, வாழ்க்கையை அவனை துரத்திக்கிட்டே இருக்கு, மரணம் அவனை துரத்திக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்படவே. நான் பயப்படுற ஆளுதான், ஆனா என் கூட ஒருத்தர் இருந்தார், அவர் இருக்கிறதுனால நான் அந்த அனுபவத்தை நான் பார்த்தேன். அதனாலதான் எழுதி வச்சாரு.
அதனால அடுத்து அந்த சங்கீதத்துடைய கடைசி வசனம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களா இருப்பேன். எப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா, இப்ப நான் 80 வயசு வரைக்கும் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா முடியுமா? சொல்ல முடியுமா? எங்க வீட்டம்மா கேட்டா முதல்ல போய் சேர்ந்துரு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், உண்மை நினைச்சுக்காதீங்க, சரியா? அப்போ யாருமே நம்ம இத்தனை நாளை இருப்போம். அவன் சொல்றான், நீடித்த நாட்களாய் நான் கர்த்தருடைய வீட்டுல இருப்பேன், இங்கேயும் இல்ல அங்கேயும் இருப்பேன். இப்ப இந்த நம்பிக்கையை தான் அவன் எழுத்துல எழுதுறான். எழுத்துல எழுதும் போது அது அனுபவபூர்வமா, அதுதான் உண்மையான தேடல். அப்படி நீங்க வசனத்தை தேடுறீங்களான்னு அன்னைக்கு தேடி முடிச்சோம். இப்ப அடுத்தது அந்த லோகோ போடுவா. இப்ப அடுத்தது ஃபாலோ அண்ட் ஃபுல்ஃபில், பின்பற்று அதை நிறைவேற்றுதான் இங்க சர்ச்சோட லோகம். குட் ஷெப்பர்ட் மினிஸ்ட்ரிஸ்னு இந்த 3 வார்த்தையை 2019 எனக்கு நான் ஜோம் பண்ணும் போது ஆண்டவர் கொடுத்தார். ஃபைண்ட், ஃபாலோ, ஃபுல்ஃபில். எதை தேடணும்? சத்தியத்தை தேடணும். எதை பின்பற்றணும்? சத்தியத்தை பின்பற்றணும். எதை நிறைவேற்றணும்? சத்தியத்தை நிறைவேற்றணும். அண்ணன் எனக்கு அந்த வார்த்தை பிரமாணத்தை நிறைவேற்றுகள்னு சொன்ன உடனே இந்த லோகம் பளிச்சுன்னு என் முகத்துக்கு வந்துச்சு, என் கண்ணுக்கு. ஓகே, அந்த 3 எடுத்துக்கலாம்னு சொல்லிதான் அதை முதல் நாள் பேசினேன். இன்னைக்கு கடைசி நாள். நாளைக்கு ஒரு நாள் இருப்பீங்கன்னா நான் ஃபாலோ சொல்லி தரேன். இருப்பீங்களா? யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க. ஐயோ, அப்ப நீங்க முடிச்சிடலாமா? நான் முடிச்சிட சொல்லிட்டாங்க. நான் இருப்பேன், நீங்க இருப்பீங்க. நான் இருக்கிறேன்னு சொல்றதுனாலதான் சொல்லி தரேன், பேசுறேன்னு. நீங்க இருப்பீங்களா? அப்போ நீங்க இருக்கிறேன்னு சொன்னா கிச்சன் டீம்ல இருக்க உங்க அக்கா என்ன அடிப்பாங்க, முதல்ல கிளம்பு, போதும் உனக்கு 3 நாள் வடிச்சு கொட்டிடும், கிளம்பு, இடத்த காலி பண்ணு. அக்கா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு நான் அந்த 2த்தையும் முடிக்கணும். எனக்கு டைம் ரொம்ப கம்மி, அதனால கொஞ்சம் நான் ஃபாஸ்டா போவேன். என் வேகத்துக்கு நீங்க கூட வந்துருவீங்களா? வெரி குட். சரி, இப்போ ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன செஞ்சா கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும்? யாரோ சொன்னாங்க, சொல்றத அப்படியே கேட்டு நடந்தாதான் அப்படியே ஃபாலோ பண்ண முடியும், இல்லாட்டி ஃபாலோ பண்ணவே முடியாது. 2 நாள் நேத்து பவுல் நாடகம் பார்த்தோம். பவுல் எங்க உட்கார்ந்து முதல்ல பிரமாணத்தை கத்துக்கிட்டாரு? கமாலியல் பாதத்துல உட்கார்ந்து பிரமாணத்தை கத்துக்கிட்டாரு. அப்புறம் என்ன ஆகுது? ஆண்டவரும் அவரோட பேசுறாரு, எபிரேய பாஷையில பேசுறாரு. அதுக்கப்புறம் பவுலுடைய வாழ்க்கையினுடைய திசையே மாறிடுச்சு. பிரமாணத்தை தேடுறவன் யாரை தேட ஆரம்பிச்சிட்டாரு? இயேசுவை தேடினாரு. இயேசுடைய பிரமாணத்தை, அந்த சத்தியத்தை தேடினாரு. தேடி அதை பின்பற்ற ஆரம்பிச்சாரு. பின்பற்றும் போது அவருக்கு நிறைய போராட்டங்கள். முதல்ல யார் ஏத்துக்கல? அப்போஸ்தலரே ஏத்துக்கல. அனனியாவை போய் ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னா, அனனியா சொன்னா, இல்ல ஆண்டவரே, அந்த சவுல்கிட்ட அனுப்புறீங்க, அவன் எல்லாரையும் கொலை செஞ்சவனாச்சே, இங்க பத்தாவது தமஸ்குக்கு வேற போய் கொலை செய்யறேன்னு போயிருக்கிறான், அவன்கிட்ட என்ன அனுப்புறீங்க? என்ன கொண்டுட்டு அண்ணா என்ன பண்றது? இல்ல, இப்போது அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான், ஓ அப்படின்னாரு. போய் ஜெபம் பண்ணாரு. ஆனாலும் அப்போஸ்தலர் எல்லாம் சவுல் கிட்ட வரதுக்கு பயம். இவன் இப்படி பண்ணானே, ஏதாவது பிளான் பண்ணி உள்ள வந்து நம்மளை கொலை பாக்குறானோ, யோசிச்சாங்களோ தெரியாது. ஆனா யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளல. அதனால 3 வருஷத்துல அரேபிய தேசத்துக்கு போய் அங்கே ஆண்டுடைய பாதத்துல தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை தேடினார். அதை பின்பற்றுவதற்கான காரியங்களை கற்றுக்கொண்டார். பின்பற்றும் போது நிறைய இடத்துல அவர் உபயோகப்படுத்தார். தேவனால நிறைய காரியங்களை செய்தார், அற்புதங்கள், அடையாளங்கள் செய்தார். அவர் மூலமாக தேவன் அநேக சபைகளை உண்டாக்கினார். அதெல்லாம் பார்த்து கடைசியில ஒரு கட்டத்துல சொல்றாரு. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23, 24.
நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறிந்தேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் ஃபாலோ பண்ணா இவ்வளவு வரும். பக்கத்துல கைப்பிடிச்சதுங்க, இயேசுவை பின்பற்றணுமா? இந்த லிஸ்ட்ல ஒண்ணு குறையாம எல்லாம் வரும். ரெடியா? எப்பா இப்பயே வீட்டுக்கு போறேன். நான் பயம் காட்டல, பயம் காட்டுறதுக்கு வரல, இதுதான் வழி. இயேசுவே அப்படிதான் போனாரு. அதையும் காமிச்சிடுறேன். அண்ணன் சொன்னாரு பயம் காட்டுறியாடா அப்படின்னாரு. அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லிடுறேன், வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் யாரு? அவர் அவர் அந்த குமாரன் யாரு? இயேசு. அவர் குமாரனா இருந்தும் அவருக்கு பாடுகளினாலே என்ன கற்றுக்கொண்டாரா? அப்ப கை பிடிச்சு மறுபடியும் பிடிங்க. பக்கத்துல நிறைய பிடிக்க வேண்டி இருக்கணும். பக்கத்துல அப்படி தூங்காம பாத்துக்கோங்க. அவருக்கே பாடுனா நீ எவ்வளோ கீழ்ப்படினும்னா பாடு வரும். நீ காலையில சாட்சி போன அழகா சொன்ன. நான் உண்மையில சந்தோஷப்பட்டேன். இந்த வயசுல அந்த பாடத்தை எந்த யூனிவர்சிட்டிலையும் கத்துக்க முடியாது. பிள்ளைக்கு டைப்பர் இல்ல, டாய்லெட் போயிடுச்சு, கழுவுறதுக்கு கூட துடைக்கிறதுக்கு ஒரு துணி இல்ல, அந்த துணி கூட இல்ல, சான்சல் கர்ச்சீஃப் வச்சு துடைச்சேன்னு சொன்னான். ஆனா அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு? நாங்க சந்தோஷமா ஓடுறோம், நம்பிக்கையோட ஓடுறோம். அந்த பிள்ளை நாளைக்கு வளர்ந்து கேட்கும், என்னது எனக்கு கச்சி வச்சு தொடச்சியா, உன்னால ஒரு டைப்பர் கூட வாங்க முடியலையா அப்படின்னு அந்த பிள்ளை கேட்காது. ஏன்னா இவங்க எப்படி நடக்கிறாங்க, எப்படி வாழ்றாங்கன்னு அந்த பிள்ளை பார்க்கும். அது எல்லாமே விதை. அப்போ பின்பற்றும் போது ஈஸியா இருக்காது. ஏன்னா இந்த உலகத்துல ஒண்ணு சொல்றேன், ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிறீங்க, 9 பேர் அங்க வேலை செய்யறாங்க. 9 பேர்ல 8 பேர் லஞ்சம் வாங்குறாங்க. நான் இயேசுவை பின்பற்றேன்ப்பா, ஃபாலோ பண்றேன், லஞ்சம் வாங்க கூடாது, வாங்கினா இயேசு எனக்கு மனசாட்சி உறுத்திட்டு இருக்கு, நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களேன், உங்க வாழ்க்கையை நரகமாக்கிடுவாங்க அந்த 8 பேர். பிராக்டிகலா சொல்றேன், உங்களை வாழவே விட மாட்டாங்க. ஏன்னா நீ ஒருத்தர் வாங்காதனால என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு நான் பாக்கெட் நிரம்பாது. அதனால எல்லாருடைய கண்களும் உன் மேலதான் இருக்கும். உலகம் அப்படிதான் பார்க்கும். ஏன்னா உலகம் பொய்ய நம்புது, உலகம் பொய்ய பின்பற்றுது. இப்போ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, நம்ம எல்லாமே அதை செஞ்சிருக்கோம். சின்ன வயசுல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு திருன்னு முழிப்போம். அப்பா கேக்குறாரு, செஞ்சியா? ஏற்கனவே அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 அடி கொடுத்துருப்பாரு. அடி கொடுத்த பிறகுதான் செஞ்சியான்னு கேட்பாரு. இப்போ செஞ்சேன்னு சொன்னா இன்னும் ஒரு 5 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால என்ன பண்ணோம், அப்பா சத்தியமா நான் செய்யலப்பா. அது உண்மையா? வடிகட்டுன போய்
சத்தியமா நான் செய்யவே இல்லை. ஏன் அதை சொல்றோம்? உண்மையை சொன்னா அடி எக்ஸ்ட்ரா வரும். அப்போ கை பிடிச்சு பக்கத்துல கை பிடிச்சுக்கோங்க. சத்தியத்தின்படி நடந்தா எல்லா பக்கமும் அடி கிடைக்கும். அது கூட நான் சொல்ல. வாங்க திருப்பலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்ன வாசல்? நல்ல பாருங்க. உங்க பைபிள் இடுக்கமான போட்டிருக்கேன். என் பைபிள்ல விசாலமானு போட்டிருக்கேன். அப்படியா? இல்ல இடுக்கமான போட்டிருக்கேன். சரி, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிறவன் வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகன். அப்படி படிக்கூடாது, அநேகன் அப்படி படிக்கணும். இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அங்க அநேகர், இங்க சிலர். அது கண்டுபிடிக்கணுமா? அங்க கண்டுபிடிக்க தேவையில்லை. வேலை பெருசா இருக்கு, விசாலமா இருக்கு, எல்லாம் போவாங்க கூட்டத்தோட. அது ஈஸியா போயிடலாம். ஆனா எங்க போய் முடியும்? கேடுல போய் முடியும். கேடு கட்ட வேண்டாம் பாருங்க. அந்த மாதிரி கேடுல போய் முடியும். ஆண்டவர் என்னை பின்பற்றும் போதே இந்த வழியில தான் வரணும்னு சொல்லிட்டார். அப்ப எப்படி இருக்கும்? இப்ப நான் 100 கிலோ வெயிட், உண்மையை வெளியே சொல்லிட்டேன், பரவாயில்ல, வேற பரவாயில்ல. என்ன, இப்ப இந்த வாசலை ரொம்ப சுருக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு தான் நான் உள்ள வரணும். எப்ப இந்த வழிதான் நீ வந்தாகணும். எல்லாரும் க்ளோஸ். இவன் சீக்கிரம் போயிடுவான், இவன் சீக்கிரம் போயிடுவான், ஜான்சன் கூட சீக்கிரம் போயிடுவான். நான் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். நல்ல வேலை எங்க அண்ணன் விசால மனதோடு பெரிய வாசல வச்சிருக்கிறார். ஓகேவா? அப்ப இந்த வழிதான் வந்தாகணும்னா எப்படி வந்தாகணும்? நான் உள்ள வரணும்னா இப்படிதான் வந்தாகணும். வரும்போது குத்தும், கொடையும், வலிக்கும், கிழிக்கும். அனுபவம் பேசுது. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது, வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது, பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது, பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். போய் சொல்லி பாடுறீங்க, போய் சொல்லி தானே பாடுறீங்க. போய் சிலுவை சுமந்து சிரிக்க முடியுமா? சிரிச்சிருவீங்களா நீங்க? பெர்க்மன் செய்ய அழகா எழுதியிருக்காரு. சிலுவை சுமந்து சிரிச்சுக்கிட்டே போவேன். இப்ப நான் உங்ககிட்ட தனியா பேசுறேன். என்னமா கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு? இயேசு உங்களை எப்படி வச்சிருக்காரு? எங்கயா எந்த பக்கம் திரும்பினாலும் அடி. இப்பதான் ஒரு பிரச்சனைய தாண்டேன்னு பார்த்தா இன்னொன்னு வாசல்ல தலை விரிச்சு ஆடுது. ஒண்ணுதான் அனுப்பிச்சிட்டேன், அதுக்குதான் 4 நாள் உபவாசம் போட்டேன், ஜெபம் பண்ணேன், ஜெயிச்சேன்னு பார்த்தா கேட்ல இன்னும் 4 நிக்குது. சரி, கேட்டை தான் தாண்டி போனா ரோட்ல ஒரு 15 நிக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிமா இருக்குது? ஏதோ போதுங்க, அப்படிதானே சொல்லுவோம். அப்படி சொல்லாதீங்க இனிமேல்.
நான் பாடு அனுபவிச்சாலும் பவுல் சொல்ற, நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி, அதனாலதான் பவுல் சொன்னேன். இப்ப அந்த 11 வன்னி திருப்பி மறுபடியும் திருப்புங்க. 2 கொரிந்தியர் 11. இவ்வளவு பிரச்சனையும் பார்த்துட்டு இப்ப அந்த 28ஆம் வசனம் வாசிங்க. இல்ல 28. இவைகள் முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும். எப்ப நீ எதுக்கு கவலைப்படுற? அடி வாங்கி வாங்கி முதுகு பிச்சிருச்சு, அத்தனை அடி வாங்கினா, அத்தனை பாடு இருப்பது, அதை பத்தி எல்லாம் பவுல் யோசிக்கவே இல்லை. அதை பத்தி எல்லாம் கவலையே படல. அவருடைய கவலை அதை பத்தி சபைகளை குறித்த. சபைகள்ல யார் இருக்கா? நீ நான் தான் இருக்கிறோம். அடங்காதவங்க, சொன்னா கேட்காதவங்க, அக்ரிமெண்ட் போட்டு உள்ள வருவான். என்ன அவர் சொன்னா செய்யணுமா? செய்ய மாட்டோம். இது நியாயம் அல்லவோ? இது யதார்த்தம் அல்லவா? இப்படி சொல்லலாமா? நம்ம எல்லாம் கம்யூனிஸ்ட் வாதியா இருந்திருக்கணும். ஆனா இங்க பவுல் சொல்றாரு, எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குது. நாமளா என்ன சொல்லுவோம்? ஐயா அங்க போனா அங்க அடிச்சாங்க, அதனால முதுகெலும்பு வலிக்குது. இங்க போனனால காலில் அடிபட்டது, நடக்க முடியல. நம்ம கம்ப்ளைண்டாவே சொல்லி இருப்போம். ஆனா பவுல் சொல்றார், பவுல் கிட்ட போய் நீங்க மைக்க நீட்டினீங்கன்னா, எப்படி சார் உங்க ஊழியம் இருக்குது? நாள்தோறும் சபையை குறித்த கவலை. அப்ப அவர் மனசு அந்த பாடுகள், அந்த நிர்வாணம், அந்த பசி, அந்த கொடுமை, அந்த வேதனை, அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே. எனக்கு ரொம்ப ஆசை, பரலோகத்துல போனா முதல்ல அந்த மனுஷனை பார்க்கணும். எப்படியா பண்ண? எனக்கு ஒருத்தன் பேசிட்டா 10 நாள் தூக்கம் வர மாட்டேங்குது. 3ல இருந்து நான் வளர்த்த ஒரு பையன் 2 மாசத்துக்கு முன்னாடி கேட்டான், உன்னை எல்லாம் நான் ஊழியக்காரனாவே ஏத்துக்கல. உன்னையெல்லாம் நானு ஊழியக்காரனாவே ஏத்துக்கல. நீ எல்லாம் என்ன ஊழியம் பண்ற? நான் அவனை 3ல இருந்து பார்த்தேன். அவன் 8th 7th 6th படிக்கிற பையன். நீ எல்லாம் எனக்கு ஊழியக்காரனே கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. ஆனா 4 நாள் தூங்கல. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா பவுல் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு, நான் என் கவலை எல்லாம் எது தெரியுமா? சபையை. இயேசுவை பின்பற்றுனா இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, அவர் அன்னைக்கு கத்துக்கிட்டாரே பாத்தீங்களா, அரபு தேசத்துல இயேசு இடத்துல கத்துக்கிட்டாருல, அந்த வார்த்தை தான் அவருக்குள்ள இருக்கிற அந்த எல்லா வெளியில வரக்கூடிய எல்லா பாடுகளையும் மறக்க செய்து சிலுவை எடுத்துக்கிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே தான் போவேன். பாடு எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு இந்த பாடுகளை பத்தி பேசுறதுக்கு சபை பயப்படுது. ஏன்? போயிடுமா, இடல் அடைஞ்சிருமா. ஆனா அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. குத்தும், கொடையும், வலிக்கும். நீ சத்தியத்தை பின்பற்றினதுல இருந்து, அத நான் சொன்னேன், நீ பொய் சொன்னா ஈஸியா தப்பிச்சுக்கலாம். சத்தியம் சொன்னா ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க ரோட்ல போயிட்டே இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் பைக்ல விழுந்துட்டா, அடிபட்டுச்சு. அவனை ஐயோ பாவம் ரத்தம் வலியுது, ஒரு ஆட்டோல ஏத்தி அவனை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அவனை சேர்த்து அவன் வீட்டாருக்கெல்லாம் போன் பண்ணி கொடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. மறுநாள் காலையில போலீஸ்கார வீட்டு வாசல் நிற்பான். நீ தானப்பா காப்பாத்தின, வாப்பா விட்னஸ் நீதான். உன்னை ஓட துரத்துவான். எதுக்குடா அவனை காப்பாத்தணும் அப்படின்ற அளவு வந்துடும். நல்லது தானே செய்ய போன. ஆனா எத்தனை ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஏன் போலீஸ்கார அத்தனை ஃபார்மாலிட்டிஸ்? நீ தானே ஃபர்ஸ்ட் பார்த்த, எந்த இடத்துல விழுந்தா, எப்படி விழுந்தா, அந்த ஆட்டோ நம்பர், டிரைவரை பாத்தியா, அந்த டிரைவரை பிடிச்சியா, நம்பரை நோட் பண்ணியா?
இவ்வளவு கேள்வி கேட்போம். அவங்க கிட்ட என்னென்ன பொருள் இருந்துச்சு? ஒருவேளை அவன் செத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அடிபட்டவன், முடிஞ்சு போச்சு கதை. கோர்ட் வரைக்கும் போனோம். அப்ப நம்ம அடுத்த தடவை எங்கனால விழுந்தா பாப்போம், நான் இல்லப்பா, திரும்பி கூட பார்க்க மாட்டோம். நன்மை செய்யும் போது, சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது ஏச்சுக்களும் பேச்சுக்களும் வரும். சத்தியத்தை பின்பற்றும் போது இதெல்லாம் வரும். ஆனா மேகம் போன்ற திரளான சாட்சிகள், ஏதோ ஒருத்தர் 2 பேரும் போல அந்த வழியில திரளான சாட்சிகள். அவங்க எல்லாம் இந்த வழியில தான் போனாங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி உங்களுக்காக, எனக்கு இப்போ போன மெசேஜ்ல அழகா சொன்னாரு, உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து அலங்கோலமாய் எல்லாம் நம்முடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்ட இயேசுவும் அவர் அந்த வழியை தான், அவர் தான் அந்த ரோடு போட்டு போனது. அந்த ரோட்ல தான் நம்ம எல்லாருமே போறோம். அந்த மேகம் போன்ற திரளான சாட்சி. வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வரும் பொழுது அவரை சிவப்பு கம்பளம் போட்டு யாரும் அவரை வரவேற்கல. இயேசுக்காக 2 பிள்ளைகளை இழந்தார். மனைவிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஆனா அதன் மத்தியிலையும் வேதத்தை மொழிபெயர்த்தார். இன்னைக்கும் நீங்க வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா அவருக்கு தனி கனத்தை செலுத்தி அவருக்கு ஒரு சிலையை வச்சிருக்கிறாங்க அந்த ஸ்டேட்ல. ஆனா அந்த சிலைக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி, அதுக்கு பின்னாடி இருக்கிற அவருடைய பாடுகள், அவருடைய உபத்திரவம், அவருடைய தியாகம் ஏன் செய்ய வச்சது? அவர் நினைச்சிருந்தா இங்கிலாந்துல சந்தோஷமா எத்தனையோ கோடி, இங்கிலாந்துல அவர் 4 நாட்கள்ல வாழ்ந்த எத்தனையோ கோடியில அவரும் ஒரு கோடியில இருந்துட்டு போயிருக்கலாம். அவர் குடும்பத்தோட இருந்திருக்கலாம். பிள்ளைங்க நல்லா படிச்சு வச்சிருக்கலாம். 2 பிள்ளைங்க செத்துருக்காது. செத்து போன பிள்ளை புதைக்கிறது கூட ஆள்ல. அவர் தான் பள்ளம் தோண்டி அவர் தான் பிள்ளைய புதைச்சார். மனைவி வீட்டுல பைத்தியமா கட்டிட்டு இருக்கு. ஏன் செஞ்சாரு? அந்த சத்தியம் என்னை அப்படி நடக்க வைக்கும். அதனாலதான் சொன்னேன், இது இடுக்கமான வாசல். இயேசு முதல்லயே சொல்லிட்டார், நீ என்னை பின்பற்றி வரணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே, சொன்னது யாரு? யாரு? வெறுத்துட்டீங்களான்னு கேளுங்க. இப்ப நீங்க போறீங்க, வடை காலி, எல்லாருக்கும் கொடுத்தாங்க, எனக்கிட்ட வந்தா காலியம். ஒரு வடை கிடைக்கலன்னா எவ்வளவு சண்டை போடுறோம்? சண்டை போடலையா? வருத்தமாவது படுறோம். எனக்காகவே வச்சுட்டாங்களோ, நான் வரேன்னு தெரிஞ்சு வித்துட்டாங்களோ. நடக்கும் வாழ்க்கையில இதெல்லாம் அமையிறது. வாழ்க்கையுடைய அமைப்பை இப்படிதான், யாரும் செய்யறது கிடையாது. அப்போ பின்பற்றும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையில, எங்க அப்பா ஒரு நாள் பெட்டி படிக்கிறாரு, ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்ன, அவருக்கு சொல்லாம எடுத்துட்டேன்னு என் பெட்டி படிக்கிறதுக்கு வெளியே போட்டு வெளியே போகும். எனக்கு பிள்ளையே கிடையாது. எனக்கு சோத்துக்கு லாட்டரி அடிச்சு, எனக்காக ஒரு குடும்பத்தை அன்னைக்கு ஆயத்தப்படுத்தினார். அந்த அக்கா எனக்கு சோறு பிடிச்சு. பின்பற்றுறதுனா ஈஸி இல்ல, ஆனா கஷ்டம் கிடையாது. ஏன் கஷ்டம் கிடையாது தெரியுமா? அவர் என் கூடவே இருப்பார். நான் தனி ஆள் கிடையாது. இயேசுவை பின்பற்றும் போது நீ தனிமையான ஆள் இல்ல. இப்ப ஜான்சனை கேட்டு சொல்லுவான், அவங்க வைஃப கேட்டா சொல்லுவான், எப்படிப்பா இருக்குது? சந்தோஷமா தாங்க இருக்குது, ஆனா கஷ்டமா இருக்குது, ஆனா முடியாம கிடையாது. இது சுகமான சுமை. இது சுமக்க ரெடியா? எத்தனை பேர் ரெடி? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, உடனே இப்படி திருப்பிட்டீங்க, கையை இப்படி திருப்பிட்டீங்க. எத்தனை பேர் பின்பற்ற ரெடி? அப்படித்தான் பின்பற்ற வேண்டி இருக்கும். இயேசு இடத்துல வரணும்னா, அந்த சத்தியத்தை தேடணும்னா இதெல்லாம் வரும். அடுத்தது
நான் நிறைவேற்றணும். நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12வது வசனம். யாவரும் துன்பப்படுவார்கள், யாவரும் துன்பப்படுவார்கள். ஆனா அதே பவுல் அந்த நிருபத்துல, அந்த அதிகாரத்தினுடைய அடுத்த அதிகாரத்துல போகும்போது அவர் எழுதுறாரு. வாசிக்கலாம். 7ஆம் வசனம், 4:7. இதுதான் முக்கியம். போராட்டத்தை போராடுன்னு இப்ப நீங்க போய் ஒரு அரசியல்வாதிக்கு, காங்கிரஸ்காரங்க கிட்ட போட்டா, நான் கூட விடுதலைக்காக போராடினேன், நான் கூட கஷ்டப்பட்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், நானும் ஓடி முடிச்சேன். ஆனா அது அடுத்த கடைசியில் இருக்கிறது தான், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். நான் யாரை நம்பி போராடினேன்? யாரை நம்பி, யார விசுவாசத்தினால எல்லாத்தையும் சகிச்சேன்? அந்த விசுவாசத்தை விடாம காத்து கொண்டேன். அதுதான் முடிக்கிறதுனா, அதுதான் முடிக்கிறது. நிறைவேற்றுகள், கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகள் சொல்லும் போது மரணமே வரக்கூடதா இருந்தாலும் நான் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு என்னை ஒப்பு கொடுப்பேன். இதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு இந்த ஒரு பக்கத்தை காமிக்காமையே சொல்லுகிற பிரசங்கங்கள் நிறைய இன்னைக்கு கேட்டு பழகிட்டோம். அதான் இன்னைக்கு அவர் சொன்னாரு, நான் பேசினா கொஞ்சம் வலிக்கும் தான் நான் முதல் நாளே பாஸ்டர் இயேசுதாஸ் சொன்னார். நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? இயேசு உங்களை ஆசீர்வதிப்பா, உங்க வீட்டுல பாலும் தேனும் ஓடும், நீ கீழே இருக்க மாட்ட, மேலவே இருப்ப, நீ வச்சதெல்லாம் பொன்னாயிரும். இப்படி பேசுறவங்க தான் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகளை தேடி போகாதீர்கள், அருமையான வார்த்தை. யார் கையில போய் தலையை கொடுக்கன்னு பார்த்துட்டே இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அவர் தலையில கை வச்சா எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அவர்கிட்ட போகணும். எனக்கு ஒரு அம்மா போன் பண்ணும், ஐயா அந்த போதகர்கிட்ட போறேன், அது என்கிட்டயே கேட்பாங்க, அந்த போதகர்கிட்ட போறேன், அவர் ஜோம் பண்ணா எல்லாத்தையும் கட கட கடன்னு சொல்லிடுறாங்க. நான் சொல்ல போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வருவாங்க. அடுத்த 15 நாள் மறுபடியும் போனோம், ஐயா மறுபடியும் அதே பிரச்சனை தான். அப்ப அங்க போனீங்களா என்னாச்சு? அவர் கரெக்டா தான் சொன்னாரு, ஆனா அவரோட இவர் நல்லா சொல்றாராம் அப்படின்னு இன்னொரு லிஸ்டோட வருவாங்க. இப்படியே தான் சுத்திட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட தலை கொடுக்கறதுனே தான் சுத்திட்டு இருக்கிறாங்களே தவிர, நான் அடிக்கடி சொல்லுவேன், பைபிளை படிமா, நீங்க உட்காந்து தனியா போய் ஜோம் பண்ணுமா. ஆமாங்கய்யா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட், ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க. ஒரு நாளும் அப்படி ஒரு கூட்டம் வெளியே இருக்குது. புரியுதுங்களா? இப்ப அந்த 7ஆம் அதிகாரத்தை மத்தேயு பாருங்க, அந்த வசனத்தை முடிச்ச உடனே ஆண்டவர் ஒரு அங்க எச்சரிக்கை ஒண்ணு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இதை நான் சொன்னேன். வாசிங்க, மத்தேயு 7 15 வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ ஓநாய்கள். அடுத்த வசனம், அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். பறிக்கிறீர்களா? இந்த பிரச்சனை ஆதி சபையிலே இருந்துச்சு. இந்த கள்ள போதனை ஆதி சபையிலே இருந்துச்சு. சுவிசேஷம் எல்லாருக்கும் பரவி, அந்நியர்களும் பரவி, இன்னைக்கு மத்தியானம் அதை அண்ணன் எடுக்க போறாங்க கொர்நேலியை பத்தி. புறஜாதிகளுக்கு போச்சு. அப்ப கிரேக்கர்கள் சபைக்குள்ள வந்தாங்க, யூதர்கள் சபைக்குள்ள வந்தாங்க. சண்டை. யூதர்கள் என்ன சொல்றான்? நான் விருத்த சேதனம் பண்ணிருக்கேன், அதனால நீயும் பண்ணாதான் நீ சபையில இருக்க முடியும். அப்படி உள்ள சண்டை. இது எல்லாத்துக்கும் பவுல் நிருபம் எழுதி, ஒவ்வொரு நிருபமா எழுதி சொல்லிட்டு இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறார். கலாத்தியர் பார்த்து, நீங்கள் இத்தனை புத்தியர்களா,
ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிப்பீர்களானால் சாவீர்கள் அப்படின்னு போதகர் பேசுறார். இப்ப பேசினா செத்து போவான்னு பேசுறாங்க. அந்த சபைக்கு போவான், நாளைக்கு வேற போலாம். ஏன்னா இப்படிப்பட்ட போதனை நம்ம கேட்கறதுக்கு நம்ம இன்னைக்கு விருப்பம் இல்லை, காதை மாத்திட்டோம். நமக்கு இனிமையான பிரசங்கங்கள் வேணும். ஆனா இந்த பிரச்சனை அன்னைக்கே இருந்துச்சு, ஆதி சபையில இருந்துச்சு. ஆனால் இந்த காரியங்களை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப மோசமான காலத்துல இருக்கிறோம். யூடியூப் காலம், இன்ஸ்டாகிராம் நான் போனது இல்லை, அதனால எனக்கு அதை பத்தி தெரியாது. ஒரு ஆள் வந்து ஊழியக்காரரை பத்தி பேசுறதுக்குன்னே ஒரு சேனல் நடத்துறாரு. நல்ல பேசுறதுக்கு இல்ல. அந்த ஊழியக்காரர் எங்க போனாரு, அவர் எந்த வீட்டுல போய் இருந்தாரு, அவர் வீட்டுல இருந்தாரா, பக்கத்து வீட்டுல இருந்தாரா, எவ்வளவு வாங்கினாரு, இதை தேடி கண்டுபிடிச்சு இதை போடுறதுக்குன்னே ஒரு சேனல் நடத்திட்டு அவன் வியூஸ், அவனுக்கு பார்த்தா அவனுக்கு என்ன வரும், காசு வரும். இதுக்காகவே ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கான். நம்ம பத்தியா இந்த ஊழியக்கார பத்தி இப்படி போட்டிருக்கு, இந்த ஊழியக்காரங்களே இப்படித்தான். சொந்தவங்களும் ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். உசாரா இருக்க. ஆனா உங்க மனசாட்சிக்கு தெரியும். அவர்கிட்டயா போன இத சொல்லிருப்பாரு, வேணான்னு சொல்லிருப்பாரு. ஆமாக்கா சொன்னாருக்கா, எனக்கு சொன்னாரு. அவர் அப்படிதான்ப்பா. நான் என்ன சொல்றேன், இந்த 2வது தெருவுல ஒரு பாஸ்டர் இருக்கிறார், நல்ல பாஸ்டர், ரொம்ப நல்ல கத்து கொடுக்குறான், நம்ம அங்க போலாம். அப்படியாக்கா, நீ சொன்னா நல்லதாங்கா இருக்கும், நீ சொன்னா கரெக்டா தாங்கா இருக்கும். இப்படி தேடுறோம். நான் உங்களை சொல்லலைங்க, எங்க ஊர்ல இருக்கவங்களை பத்தி சொன்னேன். சரியா? இது இப்படிதான் நடக்குது. ஆனா பின்பற்றுகிறதுன்றது இப்படி கிடையாது. இயேசுவை பின்பற்றும் பொழுது உபத்திரவங்கள், பாடுகள். பவுல் சொன்னார், மிகுந்த உபத்திரவத்துடனே நாம் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கடவோம். உபத்திரவம் இல்லாம, பாடு இல்லாம, அவமானம் இல்லாம, நிந்தை இல்லாம, கஷ்டம் இல்லாம தேவனுடைய ராஜ்யத்துல போகவே முடியாது. மைண்ட்ல நல்லா ஏத்திக்கோங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உபத்திரவம் இல்லாம பரலோகத்துக்கு போகவே முடியாது. ரெடி ஆயிக்கோ. நாங்க எங்களுக்கு 10 நாள் ரிட்ரீட் நடக்கும் எல்இஎஃப்ல. நான் இருந்தப்போ நான் வந்து டிரான்ஸ்போர்ட்ல ஹெல்ப் பண்ணுவேன். அதாவது நாங்க இருந்த அந்த எங்களுக்கு நடக்கிற அந்த கூட்டம் நடக்கிற இடம் வந்து சிட்டில இருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் தள்ளி. அதனால நாங்கெல்லாம் பஸ் எல்லாம் வாடகை எடுத்து மக்கள் எல்லாம் வரதுக்கு போறதுக்கு அந்த பஸ்ல அவங்களை ஏற்றி கொண்டு போய் அவங்களை இறக்கி எங்க டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ் சொல்றப்பா, ஊழியக்காரங்க வருவாங்க, தேவனுடைய பிள்ளைகள் வருவாங்க, அவங்க லக்கேஜை தூக்கி வச்சு அவங்களை பத்திரமா ஏற்றி பத்திரமா இறக்குங்கப்பா. நாங்க அந்த 10 நாள் இல்லை, எங்களுக்கு ரிட்ரீட் வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா நார்த் இந்தியால இருந்து வருவாங்க, நார்த் ஈஸ்ட்ல இருந்து வருவாங்க. அவங்க யாரு வந்தாலும் அவங்கள ரிசீவ் பண்ணி கரெக்டா அன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாரையும் சேர்த்துருவோம். 10 நாள் வரும்போதுலாம் சொல்ல வேண்டாம், டைம் ஆயிடும். முடிஞ்சு 10 நாள் நல்ல உள்ள வசனம் கேட்பாங்க. 10வது நாள் மத்தியானம் மீட்டிங் முடிஞ்சிடும். வாசல்ல நிற்பாங்க கூட்டம். எதுக்கு? வீட்டுக்கு போறது. 10 நாளா வீட்டுக்கு போல இல்லையா, அப்பதான் வீடே ஞாபகம் வரும். அந்த வாசல்ல நின்று அவசரப்படுவாங்க. ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் நான் பஸ்ல ஏத்திட்டே இருக்கேன், ஏத்திட்டு உட்காருக்கும் போது ஒரு ஊழியக்காரர் ஒரு பேகை கொடுத்து, ஏப்பா எனக்கு சீட்டு போட்டு வை அப்படின்னு. அங்கிள் நான் உங்களை உட்கார வைக்கிறேன் அங்கிள் அப்படின்னா, நீ எல்லாம் விட மாட்டேன், நீ பேக் எடுத்து போட்டு சண்டை போட்டு உள்ள போய் உட்காந்தாரு. உள்ள போய் உட்காந்துட்டு என்கிட்ட ஒரே இடைஞ்சல் பண்ணாரு. அங்கிள் என்ன அங்கிள் நீங்க இப்படி பண்றீங்க, 10 நாளா உள்ள வசனம் கேட்டீங்களே, அங்கிள் ஜோங்க அப்படி கத்துனார அப்படின்னே கேட்டுட்டேன். நான் இறங்கி போகும்போது அவரை கையை பிடிச்சு, தம்பி ஐ வாஸ் வெரி சாரி, நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்கவே கூடாது, நான் பேசிட்டேன். 10 நாள் வசனம் கேட்டாங்க, ஊழியக்காரர் தான். ஆனா அந்த நேரம் வரும்போது தடுமாற்றம், இந்த தடுமாற்றம் எல்லாருக்கும் வரும்.
எல்லாருக்குமே வரும். நம்ம எல்லாம் அப்படியே அந்த பரலோகத்துக்கு குதிச்ச தேவதூதர்கள் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தடுமாற்றங்கள் வரும். வந்தா உடனே நம்ம யார்கிட்ட போகணும்? ஆண்டவர்கிட்ட போகணும். இதுதான் கத்துக்கணும். இந்த பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணணும். விடாம பிராக்டிஸ் பண்ணணும். அதான் முதல் மெசேஜ்ல கேட்டோம். ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை, துதி, ஸ்தோத்திர பலி, இதுதான் உங்களை நடத்தும். இதுதான் உங்களுக்கு ஃபியூல். ஒரு பைக் ஓடணும்னா பெட்ரோல் ஊத்தணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில போகணும்னா இந்த விஷயங்கள் இல்லாம வண்டி ஓடாது. ஜெபம், வேத வாசிப்பு. இப்ப வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17 நம்ம முதல் நாள் வசனம் 17, 11 நான் முடிக்க போறேன். 11ஆம் வசனம் 17, 11 அப்போஸ்தலர். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறதா என்று தினந்தோறும், அண்ணன் பாணியில சொல்லணும்னா அந்த தினந்தோறத்தை என்ன பண்ணுங்க? கட்டம் போடு. தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் பார்க்கிலும் நற்குணசாலியா மாறணும்னா நான் மனோவாஞ்சை ஏற்றுக்கொண்டு, வசனத்தை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் வேத வாக்கியத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதை ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணணும். ஒரு நாள் டெஸ்ட் பண்ணா ஒரே நாள்ல ஜெயிச்சிட மாட்டோம். ஒரு ஊழியர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இப்படி சொல்லியிருக்கிறார். நீங்க போய் ஆண்டவர்கிட்ட, நான் ரொம்ப கோபப்படுறேன் ஆண்டவரே, என் கோபத்துல இருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே, இந்த கோபத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு நீங்க ஜெபம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே வீட்டிலேயே உங்களை கோபப்படுத்துற மாதிரியே உங்க வீட்டம்மா பேசுவாங்க. உள்ள என்ன கேட்டீங்க? ஆண்டவரே நான் கோபப்படக்கூடாது, கோபம் வரக்கூடாது. சாந்தமான ஆவியை தாரும், கனிவான வார்த்தைகளை தாரும், அன்பான வார்த்தைகளை தாரும் அப்படின்னு உள்ள பேசிட்டு கதவை திறந்தா அங்க உட்காந்து ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. நம்ம உள்ளது அப்படியே சொல்லணும். வந்துச்சா? எத்தனை பேருக்கு நடந்தது? இதான் நடக்கும். ஒரே நாள்ல முடியாது. ஓட்டப்பந்தய வீரன் தங்க பதக்கம் வாங்கினா எத்தனை நாள் ஓடணும்? ஒரே நாள் ஓடிடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஓடி வந்துடுவாங்க. நானும் எவ்வளவு பாஸ்ட் தெரியுமா? ஓடி பாரு. ஓடுறவனுடைய பிரச்சனை அப்பதான் தெரியும். அவன் சாப்பாட்டுல சாப்பிடும்போது ஐயோ சிக்கனா வேணாம்பா, வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். இதுவா, இது சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது, ஆரோக்கியம் கேட்டு நான் நல்லா ஓடணும். அப்ப சாப்பாட்டுல இருந்து தூக்கத்துல இருந்து ஒவ்வொரு விஷயமா தன்னுடைய சரீரத்தை ஒடுக்குறான். எதுக்கு? ஒரு தங்க பதக்கத்துக்காக. நீங்களும் நானும் எதை வாங்க போறோம்? வாடாத ஜீவ கிரீடம் வாங்கணும். வாங்கணுமா? வாங்கணும்னு நினைக்கிறவங்களா ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லையா மாத்திரம் ஜோரா வருது. ஆனா பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணும்போது கால் உடையும், எல்லாம் நடக்கும். தங்க பதக்கம் சும்மா கிடைக்காது. பிராக்டிஸ். கிறிஸ்தவ இப்ப நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க. டாக்டர் வந்து என்ன பண்ணுவோம்? ஜுரம் வந்துச்சு, எத்தனை நாளைக்கு மாத்திரை கொடுப்பாங்க? ஏன் 3 நாள்? என்னைக்காவது நீங்க டாக்டர் கிட்ட போய் நீங்க இலக்கிய உட்கார்ந்து ஏமா 3 நாளைக்கு மாத்திரை கொடுக்குறீங்க, ஏன் 4 நாள் கொடுக்க மாட்டேன்? 3 நாள் சாப்பிட்டுப்பா. என்ன சொல்லுவாங்க? மூட்டு வந்து சாப்பிட்டுப்பா அப்படின்னு. எதுக்கு சொல்றாங்க? நான் கொடுத்த மாத்திரை 3 நாள் சாப்பிட்டீங்கன்னா அது எவ்வளவு வேலை செஞ்சிருக்குன்னு பார்ப்பேன். ஜுரம் நீ 3ஆவது நாள் சாப்பிட்டு ஜுரம் குறையலன்னா அவர்கிட்ட வேகமா போவேன். யோ இந்த டாக்டர் வாங்கி குறையவே மாட்டேது. போய் டாக்டர் என்ன மாத்திரை கொடுத்த? மாத்திரை சாப்பிட்டு எனக்கு ஜுரமே குறையல. அப்படியா, ஜுரம் குறையிலையா? அவர் வேற செட்டு தருவார். வேற 3 செட்டு தந்து இதை சாப்பிட்டு 3 நாள் கழிச்சுவாங்க. அவர் என்ன பண்றாரு? அவர் பிராக்டிஸ் பண்றாரு. நான் பிராக்டிஸ் பண்றேன். மெடிசன்
பிராக்டிஸ் பண்றேன். அவர் நம்ம கிட்ட பிராக்டிஸ் தான் பண்ற. நீங்களும் நானும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் தான் பண்ணணும். நம்ம களம் எங்க இருக்கு? உலகத்துலதான். நீ வேலை செய்யற இடம் தான் உன் களம். உன்னை AK-47 மாதிரி வார்த்தைகளை சொல்றதுக்குன்னே உன் ஓனர் உட்கார்ந்து இருப்பான். உன்னை குறை சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் உன் பின்னாடி நடந்துகிட்டே இருக்கும். இயேசுவை பின்பற்ற அப்படின்னு சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். இது எல்லாத்தையும் மத்தியில தான் நீ பின்பற்றணும், நிறைவேற்றணும். அப்போ ஒரே நாள்ல டெய்லி பிராக்டிஸ். ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா பிசாசு தடவை சொல்லுவான், நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவன். எனக்கு சொல்லியிருக்கான், நீ இவ்வளோ ஜெபம் பண்றேன்னு சொல்ற, இந்த ஒரு விஷயத்தை உன்னால மேற்கொள்ள முடியல, நீ எல்லாம் என்ன கிறிஸ்தவன்? ஆண்டவர் சும்மா உன்னை மன்னிச்சுட்டே இருப்பாரா? இப்படி எல்லாம் இப்படியே ஒரு ஊழியக்காரனை பிசாசு அப்படிதான் கேட்டான். அவர் யாருன்னா மார்ட்டின் லூத்தர். சபையுடைய புரட்சிக்கு அடிவிதை போட்டவர் அவர், அடித்தளம் போட்டவர் அவர். இந்த வேதம் இன்னைக்கு நீங்க எல்லாரும் கையில அழகா காமிச்சீங்க ஃபர்ஸ்ட் மெசேஜ்ல. அந்த மாதிரி வேதம் அந்த காலத்துல யாருக்கும் கிடைக்காது, போப்புக்களை மட்டும்தான் இருக்கும். அதை படிச்சுட்டு இந்த வேதம் எல்லா தனி மனிதனுக்கும் போகணும்னு மனசுல அவருக்கு ஆசை வந்து அந்த அந்த போப்பெல்லாம் எதிர்த்து வந்தார். வேதம் இப்படி சொல்லல, வேத வசனம் வேற சொல்றது, நீ சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் தனி மனிதனை எதிர்த்து போராடிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு பயங்கரமான பிரச்சனை, சோர்வு. வீட்டுல ரொம்ப இவங்க பேசின வார்த்தையில ரொம்ப சோர்ந்து போய், ஆண்டவரே ஏன் இந்த காரியம் எனக்கு நடக்குது அப்படின்னு உட்கார்ந்து இருக்கும் போது பிசாசு வந்து சொல்றானா, இதுக்கப்புறம் உன்னை ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டாரு. அவர் செய்த பாவத்தை எல்லாம் பிசாசு ஒரு பிளாக் போர்ட்ல எழுதுறான், எழுதிக்கிட்டே இருக்கான். இவ்வளவு செஞ்ச நீ உன்னை அவ்வளவு சீக்கிரம் ஆண்டவர் மன்னிச்சிடுவாரா? முடியாது. என்ன ஆண்டவரே, இப்ப நான் பிசாசுக்கு என்ன பதில் சொல்றது? அது எல்லாத்தையும் ரத்தத்தினால மூடிட்டு கழுவிட்டேன். அப்ப எழுந்து நின்று சொன்னார, பிசாசே நீ என் பழைய வாழ்க்கையை நீ சொல்ற, நான் உன் எதிர்காலத்தை சொல்றேன். உன்னை 1000 வருடம் என் தேவன் கட்டி வைக்க போறாரு. நீ வந்து என்ன சொல்ல முடியாது அப்படின்னு எழுந்தார். அவருடைய கடந்த கால வாழ்க்கையை பிசாசுக்கு ஞாபகப்படுத்தின பொழுது அந்த தேவ மனிதன் பிசாசுடைய எதிர்காலத்தை அவளுக்கு ஞாபகப்படுத்தினான். வாயை மூட்டு போயிட்டான் பிசாசு. சோர்வுகள் வரும், கேள்விகள் வரும். பின்பற்றும் போது நிறைய காரியங்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரிலாம் இருக்காது. ஆனா அப்படித்தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஏன்னா அவரே அந்த பாதையில தான் சென்றார். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் நான் நிறைவேற்ற ஒப்பு கொடுக்குறேன்? ஒப்பு கொடுப்பீங்களா? ஏதோ கையை ஊத்திட்டீங்க, ஐயோ நான் உணர்ச்சி வசப்பட்ட கையை ஊத்தினேன் யாரும் சொல்லுவீங்களா? உண்மையாக, நிச்சயமாக, எல்லா கிரியத்துக்காக என்ன கிரியம் செலுத்தினாலும் சத்தியத்தை பின்பற்றுவேன், சத்தியத்தை தேடுவேன், சத்தியத்தை பின்பற்றுவேன், சத்தியத்தை நிறைவேற்றுவேன். ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி, எல்லா முழங்கால வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் எல்லாரும் நம்ம ஜெபிக்க போறோம். நிறைய டைம் இருக்குது. இன்னைக்கு நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறோம். இதுக்கப்புறம் நமக்கு ஒரே ஒரு செய்தி தான் இருக்கு. ஆண்டவர் நம்மோடு காலையில செய்தியிலும் பேசியிருக்கார், இப்பயும் பேசியிருக்கார், அடுத்த செய்தியில நம்மோடு பேச போகிறார். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நம்ம பின்பற்ற வேண்டியது வந்தாலும், ஆண்டவரே நான் எங்கேயோ கிடந்தோம், எந்த நம்பிக்கையும் இல்லாம எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாயை திறந்து முழு இருதயத்தோடு உம்மை தேடி, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உண்மையிலே அன்பு கூறுவேன் ஆண்டவரே, உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே, உம்மையே பின்பற்றுவேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும்